ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் அபவுட் 8051 அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம்னா எல்லா ப்ரோக்ராமே நம்ம நெமோனிக்ஸ் வச்சு தான் எழுத முடியும், வேற எதை வச்சும் எழுத முடியாது. இப்போ வந்து நிறைய ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இருக்கு. ஆனால் நாம ஏன் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமுக்கு போகணும், ஏன் இது வந்து நிறைய அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் லாங்குவேஜஸ் விட லோ லெவல் லாங்குவேஜஸ் நம்ம ப்ரோக்ராம் எழுதுனா அது வந்து ரொம்ப கம்மியான அளவு மெமரியை தான் கன்சியூம் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னா, ஹார்ட்வேர் கம்யூனிகேட் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாம் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹை லெவல் லாங்குவேஜை விட லோ லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த லோ லெவல் லாங்குவேஜ், அதாவது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் நம்ம எழுதணும்னா அந்த ஹார்ட்வேர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் மெமரி கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ ஹையர் லெவல் லாங்குவேஜை விட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும் மெமரிஸ் எல்லாமே. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னு கிடையாது, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதினாலும் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸில் தான் எழுதணும். லேபிள்ஸ் எல்லாம் எப்போவுமே கோலனில் தான் முடியணும். அதே மாதிரி எல்லா சிம்பிள்ஸும் இல்லை லேபிள்ஸும் கண்டிப்பாக ஒரு லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட்ஸை வந்து லோயர் கேஸில் எழுதிக்கலாம், பட் ஆனால் ப்ரோக்ராமை வந்து அப்பர் கேஸில் தான் எழுதணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அதோட கடைசி லைன், லாஸ்ட் லைன் எப்படி முடியணும்னா எண்ட் அப்படிங்கிற டைரக்டிவை வச்சு தான் முடியணும். இதுதான் வந்து முக்கியமான ரூல்ஸ் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் அதுக்கு கம்பைலர் தேவை, ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இன்டர்பிரிட்டர் தேவை. அதே மாதிரி இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதணும்னா உங்களுக்கு அசம்பிளர் தேவை. அசம்பிளருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டூல். இந்த சாஃப்ட்வேர் டூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அசம்பிளர் என்ன இன்புட்டாக எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் கோடை தான் இன்புட்டாக எடுத்துக்கும். சோர்ஸ் கோடுங்கிறது அசம்பிளி கோட். அதை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா இந்த அசம்பிளர் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு என்ன அவுட்புட்டாக கொடுக்கும்னா ஆப்ஜெக்டிவ் கோடாக கொடுக்கும். அந்த ஆப்ஜெக்ட் கோட் எப்படி இருக்கும்னு பார்த்தா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கும். இதுதான் அசம்பிளரோட ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ, எப்படி வந்து இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம சோர்ஸ் ஃபைல என்ன பண்ணணும்னா அசம்பிளருக்கு இன்புட்டாக கொடுக்கணும். சோர்ஸ் ஃபைலுங்கிறது என்ன, நம்மளோட அசம்பிளி லாங்குவேஜ் கோட். எப்படி வந்து நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராம் எல்லாம் டாட் சின்னு சேவ் பண்ணுறீங்களோ, எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எல்லாம் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி இந்த அசம்பிளி லாங்குவேஜ் கோட் எழுதுனீங்கன்னா அதை எப்படி சேவ் பண்ணணும்னா டாட் ஏஎஸ்எம் அப்படின்னு சேவ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அசம்பிளருக்கு இன்புட்டாக கொடுக்குறீங்க. இந்த அசம்பிளர் என்ன பண்ணணும்னா அந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை ப்ராசஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ஃபைலாக கொடுப்போம். அந்த ஆப்ஜெக்ட் ஃபைலை நீங்கள் லிங்கருக்கு இன்புட்டாக கொடுக்கணும். அந்த லிங்கர் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஒரு EXE ஃபைல் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் உங்களுடைய எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், அவுட்புட் ஃபைல். இப்படி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் எல்லாம் நம்ம எப்படி எழுதுறது, ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எல்லாமே எப்படி இருக்கும்னா நெமோனிக்ஸாக தான் இருக்கும். அந்த நெமோனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று ஆப்கோட், இன்னொன்று வந்து ஆப்ரெண்ட். ஆப்கோட் எப்படி இருக்கும்னா இந்த மூவ், ஆடு, ஜம்ப் இந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு தான் அந்த ஆப்கோட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ரெண்ட்டுங்கிறது டேட்டாவோ இல்லை மெமரி அட்ரஸோ எதையோ வச்சிருக்கும், அது வந்து அடுத்ததாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஆப்கோட், செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இப்போ இந்த நீங்கள் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இதில் 3 எலமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளர் டைரக்டிவ், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அசம்பிளர் டைரக்டிவ்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டும் அட்ரஸிங் மோடும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசம்பிளர் டைரக்டிவ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அசம்பிளிங் டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிபியூக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு டைரக்ஷனை கொடுக்கறது தான் வந்து அசம்பிளர் டைரக்டிவ்ஸ். ஸோ இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் நிறைய அசம்பிளர் டைரக்டிவ்ஸ் இருக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது எதை அதிகமாக ரொம்ப யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். அதை அதிகமாக யூஸ் பண்ணுற டைரக்டிவ்ல 4 மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தா ORG, DB, EQU அண்ட்
எண்டு. இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஓஆர்ஜி டைரக்டிவ். ஓஆர்ஜி அப்படிங்கிறது ஆரிஜின். ஆரிஜின்னா என்ன, துவக்கம் சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எந்த மெமரி அட்ரஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணீங்க மெமரியில். அப்போ அந்த ப்ரோக்ராம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஓஆர்ஜி டைரக்டிவ். இந்த டைரக்டிவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்ஜி ஃபாலோட் பை மெமரி அட்ரஸ் கொடுக்கணும். இவங்க வந்து 0000Hன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்வேஸ் 0000H தான் கொடுக்கணும்னு கிடையாது. உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த மெமரி அட்ரஸ் கொடுத்தா போதும். பொதுவாக ஓஆர்ஜிங்கிறது ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் தி மெமரி. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பைட். இந்த டிஃபைன் பைட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பைட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதாவது நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போறீங்க, எங்கே பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கொடுக்கலாம். இதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிங்கிறது தான் நம்மளுடைய டைரக்டிவ். அதாவது டிஃபைன் பைட் ஃபாலோட் பை டபுள் கோர்ஸில் ஸ்ட்ரிங். என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓஆர்ஜி 0000H. அப்போ என்ன அர்த்தம், அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து 0000Hன்ற மெமரி அட்ரஸில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 00ன்ற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை ஏன்ற அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஏதோ ப்ராசஸ் நடக்கிறாங்க. கடைசியாக பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி EDGEFH அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அந்த டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டவுட் வரலாம், வெறும் ஸ்ட்ரிங் மட்டும்தான் நம்மளால டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நாம் என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்பர்ஸ் கூட டிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஆரிஜின், அதாவது ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, DB28 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா இந்த இடத்துல ஒரு டெசிமல் டேட்டாவை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1C. நெக்ஸ்ட் டிஃபைன் பைனரி நம்பர்ஸ். பைனரி நம்பரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிபி 00110101 பின்றது என்னன்னா பைனரி நம்பர். அப்போ இந்த இடத்துல பைனரி நம்பரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 35. நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை டைரக்டாகவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது DB39H. ஹெச்ன்றது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்பர்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதோட இனிஷியல் அட்ரஸ் என்னன்னா, அதாவது ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னன்னா 510H. இந்த இடத்துல டிபி டபுள் கோட்ஸ்குள்ள 2591 கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி இருக்கிற டிபியில் இருக்கிற நம்பர் வந்து டைரக்டா டெசிமல் நம்பர், இங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ டபுள் கோட்ஸ்ல நீங்க நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும், ஆஸ்கி நம்பர்ஸ் எடுத்துக்கும். இப்போ அடுத்தது பாருங்க, இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ORG 518H. அப்போ இந்த ப்ரோக்ராம் 518 என்ற மெமரி லொகேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிபி மை நேம் இஸ் ஜோ. அப்போ இந்த இடத்துல டைரக்டாவே கேரக்டர்ஸா கொடுத்துருக்காங்க. அது என்ன எடுத்துக்கோன்னா கேரக்டர்ஸா எடுத்துக்கும். அடுத்த டைரக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EQU, அதாவது ஈக்குவலண்ட். இந்த ஈக்குவலண்ட் டைரக்டிவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வேல்யூவை வந்து வேரியபிளுக்கு நாம ஈக்குவேட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க, கவுண்ட்ன்ற வேரியபிளுக்கு 25 வேல்யூ ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எங்கே வேணா என்ன பண்ணலாம்னா கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறோமோ அங்கெல்லாம் அந்த 25 மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து டேரக்ட் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணுற மாதிரி தான். அதாவது மூவ் A,25 கூட கொடுப்பீங்க, அதே தான் இதுவும். பட் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4-5 இடத்துல 25 கொடுத்துருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணணும் போது நீங்கள் எங்கெல்லாம் 25 கொடுத்துருக்கீங்களோ அங்கெல்லாம் போய் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. கவுண்ட்ன்ற வேரியபிள் ஒரு இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், எங்கெல்லாம் கவுண்ட் இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அதுதான் கான்ஸ்டன்ட்டை கொடுக்குறதுக்கும் இந்த ஈக்குவலண்ட்டில் இருக்கிற டைரக்டிவ்க்கும் இருக்கிற வித்தியாசம். சரிங்களா. மற்றபடி இந்த ஈக்குவலண்ட்ன்ற டைரக்டிவும் சரி, கான்ஸ்டன்டா நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் சரி, மெமரி வந்து அடுத்து எடுத்துக்காது. நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா எண்ட் டைரக்டிவ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதாவது எண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ எப்போ ப்ரோக்ராம் இருந்தாலும் ஒரு கடைசி லைன் எண்டுன்னு வந்துருச்சுன்னா ப்ரோக்ராம் அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ்ஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் லெக்சர் சீரீஸ். தேங்க்யூ.